ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு நீலா சோறு. இன்றைக்கி சொரக்காயில் டிஃப்ரெண்ட்டாக மசாலா கிரேவி ஒன்று பார்க்க போகிறோங்க. குழந்தைங்க இந்த ஐட்டம் அவாய்ட் பண்ணாமல் சாப்பிடுவாங்க. அந்த மசாலா தாங்க அதில் உள்ள விஷயமே. சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியாக இருக்கும், வெயிட் லாஸுக்கு யூஸ் ஆகுது, ஹார்ட்டுக்கு நல்லாயிருக்கும், டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சொரக்காய் மசாலா கிரேவி செய்ய போகிறாங்க. அதுக்கு தேவையான பொருள்: சொரக்காய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க, வெங்காயம் ஒரு 100 கிராம், தக்காளி ஒரு 50 கிராம், கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு, மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க, 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் கம்மி பண்ணியிருக்கேங்க. மசாலா அரைக்கிறதுக்கு இது எல்லாம் சோம்பு, சீரகம், மிளகு, தேங்காய். இதில் மிளகு கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுக்கணுங்க, சளி பிடிக்குங்கிறனால ஜாஸ்தியாக வச்சுருக்கேன், மிளகாத்தூள் கம்மி பண்ணியிருக்கேன். இது நாளையும் வறுத்துட்டு அரைச்சி வச்சுக்கணுங்க. ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் சட்டி வச்சுட்டோங்க, கொஞ்சம் சூடாகட்டும். இந்த மிளகு, சீரகம், சோம்பு இது 3ஐயும் ட்ரையாக வறுத்துக்கணுங்க, எண்ணெய் இல்லாமல் வறுத்துட்டு. நல்லா வறுத்துட்டேங்க. இதை எடுத்துட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு தேங்காயை வதக்கிக்கிறோம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறோங்க. தேங்காய் வதக்கினா நல்லா வாசமாக இருக்கும். சொரக்காய் கொஞ்சம் நீர் காய்ங்க, வெயிட் லாஸ்க்கு யூஸ் ஆகும். இந்த தேங்காய் போட்டுக்கிறோம். நல்லா கொஞ்சம் செவர வதக்கிட்டோம்னாக்கா கடைசியாக போட்டு கிண்டுறப்போ அந்த தேங்காய் வதக்கின வாசம் நல்லா ஃப்ளேவராக இருக்குங்க. கொஞ்சம் செவர ட்ரையாக வதக்கிக்கலாங்க. தேங்காய் எண்ணெயிலே செஞ்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி ஆயிலில் தான் பண்ணுறேன். நல்லா வாசமாக இருக்குங்க தேங்காய் எண்ணெயில் பண்ணாக்கா. வறுத்துட்டோங்க, எடுத்துக்கலாம். இதை அப்படியே இந்த பொருளோடு சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாங்க. இது அப்படியே மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு திக்காக அரைச்சி வச்சுக்கணுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. கடுகு போட வேணாம், மசாலா கிரேவி தான் நம்ம பண்ணுறோம், அதனால் சோம்பு போட்டுக்கிறோம். சோம்பு நல்லா வெடிச்சிருச்சுங்க. கருவேப்பிலை, 100 கிராம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடியாக, அதை போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிருச்சுங்க. தக்காளி 50 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கதை போட்டுக்கணும். தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணுங்க. இப்போ கொஞ்சம் வதங்கிருச்சுங்க. கட் பண்ணி வச்சுருக்க சொரக்காயை போட்டுக்கிறோங்க. சொரக்காய் சீக்கிரம் குக் ஆயிருங்க. கொஞ்சம் நல்லா அந்த தக்காளி வெங்காயத்தோடையே நான் கொஞ்சம் வதக்கிட்டு ஒரு கிளறி விட்டுக்கலாம். இப்போது மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள். மிளகாத்தூள் கம்மியாக சேர்த்துருக்கேங்க, அதுக்கு பதில் மிளகு ஜாஸ்தி சேர்த்துக்கிறேன் நான். உங்கள் காரத்துக்கு எப்படி பிடிக்குமோ பார்த்துக்கோங்க. மிளகு சேர்த்தா கொஞ்சம் சளி பிடிக்காமல் இருக்குன்றனால நான் மிளகு ஃப்ளேவர் ஜாஸ்தி கொடுக்குறேங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாதி உப்பு போட்டுக்கலாங்க. மசாலா நல்லா ஒட்டிருச்சுங்க. சொரக்காய் கூட கொஞ்சமாக தண்ணி ஒரு அரை கிளாஸ் ஊற்றினா போதும். தேங்காய் அரைச்சி வேறு ஊற்ற போகிறோம். இதிலையே குக் ஆகட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். க்ளோஸ் பண்ணிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 5 நிமிஷம் வெந்துருச்சுங்க. பாதிக்கு மேலே நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ தேங்காய், மிளகு, சீரகம், சோம்பு இது எல்லாம் வறுத்து அரைச்சி விழுதாக வச்சுருக்கேங்க. அதை அப்படியே போட்டுக்கலாம். மிளகு காரம் நல்லா தூக்கலாக இருக்கும். சாதத்தில், ரச சாதத்துக்கு, எல்லா சும்மாவே ப்ளைன் ரைஸ்லேயே பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே பாதி உப்பு போட்டோங்க. இப்போ கொஞ்சம் மிச்சம் இருக்கிறத போடுறேன், அவ்வளோதான். கலர் மட்டும் பார்க்குறதுக்கு நல்லா மிளகு போட்டதுனால அந்த கலர் கொஞ்சம் கருப்பாக தெரிகிற மாதிரி இருக்குங்க. பருப்பு கூட்டு அப்படி இப்படி சாப்பிட்றதுக்கு இப்படி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டு மற்றபடி இதாக இருக்காதுங்க. இந்த கொஞ்சம் ஒரு இன்னும் 2 நிமிஷம் கழித்து இறக்கிடலாங்க. நல்லா வெந்து வந்துருச்சு. கிரேவியாக இருக்குது பாருங்கள். தொக்காட்ட குழம்பாட்ட வச்சோம்னாக்கா அப்படியே இருக்கும் பாருங்கள். இது டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருக்குது. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் தண்ணி வற்றினதுக்கப்புறம் எடுத்துடலாங்க. மூடி வைக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. என்னோடய சொரக்காய் மசாலா கிரேவி ரெடி ஆகிட்டுங்க. பார்க்குறதுக்கே பாருங்கள்
அப்படியே சாதத்தில் போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். குழம்பு மாதிரி வச்சாலாம் மிச்சமாயிருங்க. இது அப்படியே கிரேவியாக இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட்டு ஸ்டைலாக இருக்கும். பருப்பு கூட்டெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இது சாப்பிட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் மட்டன் ஃப்ளேவரையிலே இருக்கும். பெப்பர் நிறைய சேர்த்துருக்கேன், சளி பிடிக்காதுங்க. பயப்படாமல் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரெடிங்க, ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரெசன்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேங்க. நம்மளோட சுரக்காய் மசாலா கிரேவி ரெடி ஆகிட்டுங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பெப்பர் போட்டிருக்கிறதுனால சளி பிடிக்காதுங்க. கண்டிப்பாக பெப்பர் ஜாஸ்தி சேர்த்து செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும்.